ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன டனல் என்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 4வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு முதல் 3 எபிசோட் வீடியோ லிங்க் எங்க இருக்குன்னு தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா மேல ஒன்னா ஒரே பிளேலிஸ்டா கார்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து 4வதா பாருங்க. சோ போன எபிசோட்ல நம்ம பார்த்த வரைக்கும் 1986லயே அப்ப கொலை பண்ணிட்டு இருந்த கில்லர் கையால சாக வேண்டிய 5வது விக்டிம்னு ஒருத்தி அப்ப பழச்சிட்டா. ஆனா அடுத்த 30 வருஷம் கழிச்சு இப்போ 2016ல சின்ன வயசுல அவ கூடவே ஒன்னா ஒரே ஊர்ல வளர்ந்த ஒருத்தவன் 5வது விக்டிம் நம்ம காதல ஏத்துக்கல, கூடவே நம்ம ஊனத்தை மையமா வச்சு அசிங்கப்படுத்திட்டான்னதும் கொன்னு கொலை எடுத்துட்டான்ல. ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன் தானே குற்றவாளி. பட் இவனை பிடிக்கங்க ஹீரோ, கிம், ப்ரொஃபசர்னு 3 பேருமே ஈக்குவலா அவங்களோட பங்கீட கொடுத்தாங்க. ஹீரோ கூட நினைச்சாருல்ல, இந்த பொண்ணோட கேஸை சால்வ் பண்ணதான் நம்ம டைம் டிராவல் ஆகி வந்திருக்கோம், சால்வ் பண்ணிட்டா வீட்டுக்கு போயிடலான்னு நினைச்சாரு. குற்றவாளி கிடைச்சதுக்கு அப்புறம் டனல்ல எத்தனையோ தடவை ஓடி பிடிச்ச விளையாடியும் பாஸ்ட்டுக்கு போக முடியல. அதோட எபிசோட முடிச்சாங்கல்ல. ஒரு குற்றவாளி கஷ்டா போதுமா? இன்னும் 86ல கொலை பண்ண கில்லர் யாரு, எங்க போனான்னு தெரியல. இங்க 2016ல ஹீரோவோட பேரையே கொண்ட ஒரு டூப்ளிகேட் இருந்தான்ல, வயசு பையன், அவனை யாரோ துரத்துனாங்க. அவனுக்கும் என்னாச்சுன்னு தெரியல. இப்படி ரகரகமான மிஸ்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? அது எதுக்குமே இந்த எபிசோட்ல பதில் சொல்ல போறது இல்லைங்க. ஆனா வேற வேற மாதிரியான புது விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வந்து பங்கம் பண்ணிருக்கானுங்க. அதெல்லாம் என்னன்றத வீடியோக்குள்ள போய் பாத்துருவோமா? வாங்களேன். 4th எபிசோடுக்குள்ள காத்து வாங்க போக. இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே வியூஸ் காத்து வாங்குற மாதிரி தான் இருக்கு. மேபி நீங்க நிறைய பேர் பார்த்த சீரீஸை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் என்ன பண்றது, கையில எடுத்துட்டோம், முடிச்சு தானே ஆகணும். வியூஸ் போறதுக்காக பாதிலே நிறுத்துறது தொழில் தர்மமே இல்லைங்க. படமா இருந்தா கூட பரவாயில்ல, சீரீஸ்ல அப்படி பண்ண முடியாது இல்ல. சோ 16 எபிசோடையும் பார்த்து தான் ஆகணும். ஆல்ரெடி பார்த்தவங்க கோச்சிக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே 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 டைம் ஆயிடுச்சு. இப்போ இந்த எபிசோடோட ஆரம்பத்துல பாஸ்ட்டுக்கு போக முடியலையேன்ற வருத்தத்தோட ஹீரோ அவரோட வீட்டுக்கு நடந்து வரும்போது ஹீரோ தங்கி இருக்க வீட்டுக்கு கீழே வேற ஒரு வீடு இருக்கு. அங்க உள்ள நெருப்பு பத்தி எரிஞ்சு வெளியே புகையா வந்துட்டு இருக்கு. கதவை தட்டி பார்த்தும் காலிங் பெல் அடிச்சு பார்த்தும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அட எவன்டா அது டேய், குட்டி சவுத்துக்குள்ள குளிர் காஞ்சிட்டு இருக்கிறது, கதவை திறங்கடான்னு கடைசியா ஹீரோவே ஜன்னல் கண்ணாடி வச்சுட்டு உள்ள போறாரு. கிச்சன்ல அடுப்பு சரியா ஆஃப் பண்ணல போல. சோ அதுக்கு பக்கத்துல இருக்க புக்ஸ் எல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு அணைச்சு முடிச்சதும் வீட்டுல தங்கி இருக்கவங்க பாத்ரூம்ல இருந்து வெளியே வராங்க. யாரான்னு பார்த்தா ப்ரொஃபசர். அட நீ இங்கேயாம தங்கியிருக்க, தொண்டவிங்கிற அளவுக்கு கத்துறனே, காதல உள்ள நீ பாட்டுக்கு இங்க நெருப்பை கொளுத்திட்டு உள்ள போய் ஹாயா குளிச்சிட்டு இருக்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா மிஸ்ட் ஜஸ்டா இருப்ப அப்படின்னு ஹீரோ என்னமோ பதறாரு. பட் ப்ரொஃபசர் பதட்டமே இல்ல. வந்தது வந்துட்டீங்க, காஃபி சாப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கூலா கேக்குறா. அடே எங்க அப்பா, இந்த வினோத வீட்டு மல்லி சரியான ஆளா இருப்பா போலியே, இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தாண்டா இருக்கணும் அப்படின்னு அடுத்த நாளே, ஏமா நேத்து நைட்டு நீ உன் வீட்டை கொளுத்துன, நாளைக்கு என் வீட்டை கொளுத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நானே அகதி மாதிரி 5 அடி சவுத்துக்குள்ள தஞ்சை அடைஞ்சிருக்கமா, அதுல மண்ணவாரி போட்டுறாத, நீ தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பா அப்படின்னு ஹீரோ கேட்டு பாக்குறாரு. தெரிஞ்ச பதில் தான், மதிக்காமலே போயிடுறா. அடுத்து வீட்டு ஓனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களும் மதிக்கலையா. இப்படி நடந்துட்டு இருக்கிறத போன எபிசோட்லயே ஹீரோ இவர் இங்க இருந்து போக போறாருன்ற தைரியத்துல போதையில இருந்த சின்ன கிட்ட இவர் தான் 86 ஹீரோன்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டாருல்ல. அவன் சந்தேகப்பட்டு இவர் தான் அவரான்னு தெரிஞ்சுக்க ஹீரோ எங்க போனாலும் வால் பிடிச்சிக்கிட்டு பின்னாலேயே வரான். ஹீரோ வேற அவர் பொண்டாட்டியை ரொம்ப மிஸ் பண்றாரா. சரி 86க்கு போய் தான் அவளை பார்க்க முடியல, இப்ப 2016லயாச்சும் எங்க இருக்கான்னு பாப்போமே அப்படின்னு மக்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆபீஸ்க்கு போய் பொண்டாட்டியை பத்தி கேட்டா, அப்படி ஒருத்தி வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்ல, அவ ரெக்கார்டே எங்கள்கிட்ட இல்ல, கிளம்புங்கன்னு ஹீரோவை திட்டி அனுப்பிடுறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் சின்ன ஹீரோ வந்து எதை கேட்டாருன்னு தெரிஞ்சுக்க ஹீரோ அவர் பொண்டாட்டி பேரை சொல்லி விசாரிச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுமே இவன் பாச்சாவே குத்திடுறான். பக்காளி அந்த ஆள் தாண்டா நம்ம 86ல பார்த்த ஹீரோன்னு. அந்த பக்கம் ஹீரோவோ 86ல இவரோட வீடு எங்க இருந்துச்சோ இப்ப அங்க வெறும் ரோடு தானே இருக்கு. அங்க போய் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டே பின்னால திரும்பினா சின்ன அவன் மூஞ்ச முன்னால கிட்ட வச்சு பயமுறுத்துறான். அம்மா பேய் அப்படின்னு ஹீரோ ஒரு நிமிஷம் பயந்துடுறாரு. அடச்சை நீயா, நல்லா தூர பார்வை தெரியாத துஷ்டன் மாதிரி இருந்துகிட்டு ஏன்டா இவ்வளவு கிட்ட வந்து பயமுறுத்துற அப்படின்னு ஹீரோ இவர் யாருன்னு காட்டிக்காத மாதிரி தான் பேசுறாரு. அவனுக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சே. சோ தலைவா, உங்களை எப்படி தலைவான கண்டுபிடிக்காம போன அப்படின்னு படக்குன்னு ஹீரோவுக்கு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்துறான். ஓகே, இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு போலன்னு ஹீரோவும் புரிஞ்சுக்க அடுத்த 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேச்ச போடுறாங்க. ஹீரோ கில்லரை துரத்திக்கிட்டு அந்த டனலுக்குள்ள ஒன்னது, இவருக்கே தெரியாம டைம் டிராவல் ஆகி இங்க வந்தது, இப்ப திரும்ப அங்க போக முடியாம இருக்குன்னு நடந்த எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சதும், அது சரி சார், இங்க உங்க பேரை கொண்ட டூப்ளிகேட் ஒருத்தன் இருக்கானே, ஆக்சுவலா அவன் தானே வேலைக்கு வந்திருக்கணும், அவனுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணீங்க அவனன்னு சின்ன கேக்குறான். நீ ஒரு ஆள் போதும் போலியே என்ன கொத்து விட, நான் என்னடா பண்ண அவனை
அவன் எங்க போனான்னு எனக்கும் தெரியலையே. பட் நீ யோசிச்சு பாரேன், இவ்வளோ நாள் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலையில இருந்தவன் அது எப்படி கரெக்டா நான் டைம் டிராவல் ஆகி வரும்போது மாயமா மறைஞ்சிருப்பான். அவனை பிடிச்சா என் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் அவன் எங்க இருக்கான்னு தேடுறேன். அப்புறம் மறந்துட்டனே, 86ல கொலை பண்ணிட்டு இருந்தானே கில்லர், அவனை புஷ்டிங்களா இல்லையா அப்படின்னு ஹீரோ ஒரு கேள்வியை போட, எங்க சார் நீங்க காணாம போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டைல்ல வேற எந்த கொலையும் நடக்கல. ஒன்னு கில்லர் செத்துருப்பான், இல்ல தப்பு பண்றத விட்டுருப்பான் அப்படின்னு நினைச்சு நாங்க அந்த கேஸையே மூட்டோம் இப்படின்னு சின்ன சொல்றானா. கடைசியா தாங்க ஹீரோ அவரோட பொண்டாடியை பத்தி கேக்குறாரு. சின்னாவுக்கு தெரியும்னு பார்த்தா தெரியல. ஹீரோ காணாம போனதுக்கு அப்புறம் அவன் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வேற ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டான். அப்பையில இருந்து இவனுக்கும் ஹீரோ பொண்டாட்டிக்கும் டச்சே இல்ல. இருந்தும் பரவாயில்லங்க, உங்களுக்காக நான் உங்களை தேடி தரேன். இப்ப எனக்கு ட்ரைனிங் டைம் ஆயிடுச்சு, நான் உடனே போகணும். போயிட்டு வரேன்னு சின்ன கிளம்ப, எனக்கு பின்னால குழந்தை மாதிரி சுத்திட்டு இருந்த பையன் இன்னைக்கு ட்ரைனிங்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறியடா, போன்னு ஹீரோவை அனுப்பி விடுறாரு. இன்னொரு பக்கம் கிம் இந்த டைம் லைன்ல பாடியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஒரு டாக்டரை பார்த்துருந்தோம்ல, அவருக்கும் இவனுக்கும் நல்ல பழக்கம் இருக்கும் போல. 2 பேரும் உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ எங்கேயோ எவனோ ஒரு பஞ்சாயத்தை எடுத்துட்டாங்க. அது சம்பந்தமா நாய் மூக்கண்ட இருந்து கிம்முக்கு கால் வந்ததும் ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருந்த ஹீரோவை பிக்கப் பண்ண கிம் கிரைம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அந்த வீட்டு வாசல்லையே இந்த பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க சில செக்யூரிட்டி கம்பெனிஸ் ரன் ஆகும்ல, அப்படி சேஃப்ன்ற பேர் கொண்ட ஒரு செக்யூரிட்டி கம்பெனி அவங்க தான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. வீட்டு வாசல்லையே அவங்க கம்பெனியோட போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே கிம் வீட்டுக்குள்ள போக, இங்க நடந்திருக்க கிரைம் ஒரு திருட்டுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டிருக்கானுங்க. வீட்டுக்குள்ள வந்த திருட்டு பசங்களோட காலடி அச்செல்லாம் தரையில நல்லாவே பதிவாயிருக்கு. ரைட்டு, டே ஹீரோ, திருடனுங்க எப்படி தப்பிச்சிருப்பானுங்க, இங்க இருந்து தப்பிக்க என்ன வழி இருக்குன்னு பாரு அப்படின்னு கிம் ஹீரோவுக்கு ஆர்டர் போடுறான். இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் நம்மள சின்ன பையன் மாதிரியே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கானே, இருடா உனக்கு வலுவா எதையாச்சும் செஞ்சு விடுறேன் அப்படின்னு முறைச்சுக்கிட்டே ஹீரோவும் தப்பிக்க எங்க வழி இருக்குன்னு தேடி போறாரு. இங்க இருந்து தப்பிக்க வீட்டுக்கு பேக் சைட்ல ஒரே ஒரு வழி மட்டும் தாங்க இருக்கு. இதை ஹீரோ பார்த்துட்டு இருக்க வீட்டுக்கு உள்ள இருந்த கிம் செகண்ட் ஃப்ளோர் போய் பாப்போமேன்னு அங்க போய் செக் பண்ணா, ரூமுக்குள்ள இருந்து ரொம்ப கேஷுவலா ஒரு பையன் வெளியே வரான். அவனுக்கு இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்ல. இவனும் சேஃப்ன்ற செக்யூரிட்டி கம்பெனில தான் ஒர்க் பண்றான். வீட்டுக்கு வெளியே காடா நிக்கிற பொறுப்பு இவனோடது. இவனுக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலை, எப்ப இந்த ரூமுக்குள்ள வந்தான்னு கூட தெரியல. இங்க என்னடா பண்றேன்னு ஒரு கேள்வி கேட்டதுதான் எடுத்தாம் பாருங்க ஓட்டம். ஒரு வழியா ஹீரோவும் கிம்மும் தேடி துரத்தி அவனை பிடிச்சிடுறாங்க. இதுல கூட 2 பேருக்குள்ள சண்டைங்க. நீ ஃபர்ஸ்ட் பிடிக்கிறியா நான் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறேனான்னு. கிம் ஓடிட்டு இருந்த பையனை பிடிக்க போகும்போது தவறி கீழே வந்துடுறான். பின்னால ஓடி வந்துட்டு இருந்த ஹீரோ மடக்கி பிடிச்சிடுறாரா. கிம்முக்கு லைட்டா வைத்தறிச்சல். அடுத்து பிடிச்ச பையனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவன் பேக்ரவுண்டை செக் பண்ணும்போது அவன் மேல ஏற்கனவே திருட்டு வழிப்பறின்னு கேஸ் எல்லாம் இருக்கு. சிறுவர்கள் ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்கான். அப்ப நீ தாண்டா அந்த வீட்டுக்குள்ள திருட்ட நடத்தின, யார் கூட நடத்தின, எதுக்காக நடத்தின, எப்படி நடத்தின அப்படின்னு அவனை லாக் பண்ண, ஐயோ சார் நான் ஏன் சார் அங்க திருட போறேன், நான் அந்த வீட்டுக்கு வெளியே காடா நிக்கிறவன் தான். அவ்வளவு பெரிய வீடு, ஒரு நாள் கூட நான் வீட்டுக்குள்ள போய் பார்த்தது இல்ல. சோ வீடு எப்படி இருக்குன்னு பாக்குற ஆசையில தான் சார் நான் உள்ள போனேன். எனக்கும் திருட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு மண்டி போடுறான். பட் ஹீரோ உறுதியா சொல்றாரு, நல்லா ஈசிஆர்ல ஓசியில லிஃப்ட் கேட்கற மாதிரி இருந்துகிட்டு கண்டிப்பா இவனுக்கு என்னமோன்னு தெரியும் சார், நம்ம கிட்ட சொல்ல மாட்டான். 2 நிமிஷம் அவனை என்கிட்ட கொடுங்களேன், உண்மையை எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ஹீரோ சின்ன கிட்ட கேட்க, ஐயோ சார் நீங்க வேற ஏன் சார் சின்ன பையன் அடிக்க போறேன்னு. அவன் சொல்றது உண்மைதான் போல சார். வீட்டுக்குள்ள திருட்டு பசங்களோட ஃபுட் பிரிண்ட் கிடைச்சது இல்ல, அது அவனோட ஃபுட் பிரிண்டே இல்ல, பாவம் அவன் எதுக்கு பொழந்துகிட்டு அப்படின்னு பேச்சுவார்த்தையில ஹீரோவை சாருன்றாரு. அந்த ஆளுக்கு பழக்க தோஷம். சின்னாவோட சீனியர் ஆபீசர் தானே ஹீரோ. சோ வாய விட்டதும் சுத்தி இருக்கவனுங்கெல்லாம் சின்னாவா அதிர்ச்சியா பாக்குறானுங்க. நாங்க நீங்க நேத்து வந்தவன சாரன் கூப்பிடுறீங்கன்னு. அப்படியா கூப்பிட்டேன், அது ஒரு இதுராது, அது உங்களுக்கு சொன்னா புரியாது. சீக்கிரமா திருட்டு பசங்களை பிடிக்கிற வழியை பாருங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சின்ன ஒரு ஆபாசக்காரிட்டு தப்பிச்சிடுறாரு. இதே டைம் ப்ரொஃபஸர்ட்ட போனதும் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு இருந்த டீன், நேத்து அம்மா உன்னை நான் பார்த்து கூட்டின்னு வந்த மாதிரி இருக்கு, ஆனா 15 வருஷம் கடந்து போயிடுச்சுல்ல, இன்னமும் அது என் கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்ல, அங்க 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக். ப்ரொஃபஸர் அவளோட 15 வயசு வரைக்கும் இங்கிலாந்துல தாங்க இருந்திருக்கா. நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து போலீஸ் சின்ன பொண்ணான ப்ரொஃபஸரை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த டைம்ல டீன் அந்த ஊர்ல எதுவும் பொறுப்புல இருந்திருப்பாங்களோ என்னவோ, மாட்டிருக்க பொண்ணு அதாவது புடிச்சு வச்சிருக்க பொண்ணு கொரியன்னதும் இவங்க தான் வந்து ப்ரொஃபஸரை காப்பாத்தியே இருக்காங்க. பட் சின்ன பொண்ணான ப்ரொஃபஸர் மூஞ்சிலங்க எதையோ இழந்த மாதிரி அப்படி ஒரு வருத்தம். அதை காட்டிட்டு திரும்ப பிரசன்ட்ல ஹீரோ கிட்ட வர, காலையில ஜெயில அடிச்சு வச்ச அந்த பையன் நைட்டு வரைக்கும் சார் நான் வீட்டுக்கு போகணும் சார், முக்கியமான வேலை இருக்கு சார், என்ன விடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். விடவே இல்லைன்னதும் லாஸ்டா இப்போ என்ன சார் எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் நான் சொன்னா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு எதையோ சொல்ல வாய் எடுக்கிறான். அங்க சீனை கட் பண்ணா
ஹீரோவோட மீதி டீம் மொத்தமும் இங்க வந்ததும் முதல் திருட்ட பண்ண திருட்டு பசங்க அடுத்து எந்த வீட்டுல திருட போறானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு சார். இதுதான் அவனுங்க ரெண்டாவதா திருட போற வீட்டு அட்ரஸ். வாங்க வாங்க வண்டி எடுங்க கிளம்புவோன்னு ஹீரோ அவ்வளவு ஆர்வமா கூப்பிட்டோம். இரு 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 முதல்ல இதை யார் சொன்னா அவனுக்கு? ஐயோ எங்கடா செல்லுல ஆச்சு வச்சு இந்த பையனை காணோம், என்ன ஆச்சுன்னு இவனுங்க பதற. நான் அந்த பையனை கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டேன். அந்த பையன் அவன் தங்கச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஓடி ஒளியெல்லாம் இடமே இல்ல, எப்ப வேணும்னாலும் போய் தூக்கிக்கலாம். தங்கச்சி சின்ன பொண்ணு, அவளை பார்க்க அவன் கூட இருக்கணும்னா அதான் அனுப்பி விட்டேன். திருட்டு பசங்க ரெண்டாவதா திருட போற வீட்டை அட்ரஸ் சொன்னதும் அவன் தான். வாங்க திருட்டு நடக்கிறதுக்குள்ள போய் அவனுங்களை பிடிப்போம் அப்படின்னு ஹீரோ அவ்வளவு சொல்லியும் வந்துட்டாரா வாத்தியாரு. சின்ன பையன் இங்க இருந்து தப்பிக்க ஒரு பொய் சொல்லியிருக்கான், அதை கண்டுபிடிக்க வக்கில்ல, ஈஸியா அவனை அனுப்பி விட்டான்ற. ஏஞ்சி ஆண்டவன் 1/2 கிலோல மூளைன்னு ஒண்ணு கொடுத்துருக்கானே, அதை யூஸ் பண்ணவே மாட்டியா நீ இப்படின்னு இதான் சாக்குன்னு கிம் ஹீரோவை கலாய்க்கிறான். அவன் மட்டும் இல்ல எல்லாருமே அதான் சொல்றாங்க. உடனே ஹீரோ சின்னாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு, நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு போலீஸ்காரன் எத்தனை தடவை முட்டாளானாலும் சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா அதை தேடி போகணும்னு சொல்லி கொடுத்து தாண்டா உன்னை வளர்த்தேன். நீ என்ன வளர்த்து வச்சிருக்க இவனுங்கள, எது பேசினாலும் எதிர்த்து பேசுறானுங்க. ஆக நீ அவனு கூட சேர்ந்துட்டல்ல, விட்றா நானே அதை தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ இந்த டாக்ஸி டிரைவர்னு ஒருத்தர் இருப்பான்ல, நல்லா போதி தர்மர் காலத்துல போர்வை வைக்கிறவ மாதிரி அவனை கூட்டிக்கிட்டு அந்த பையன் எந்த அட்ரஸ் சொன்னானோ அங்க போறாரு. இதே வீட்டுக்குள்ளதாங்க அந்த பையன் சொன்ன மாதிரியே 2 பேரு உள்ள பூந்து கொள்ளை அடிக்கிறானுங்க. ஹீரோவால உள்ள போக முடியல. சோ டாக்ஸிக்கு மேல ஏறி நின்று உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா திட்டு கோட்டுங்க காலிங் பெல் சவுண்ட் கேட்டதும் திருண்ண வரைக்கும் போதும்னு மூட்டை முடிச்சோட ஓடுறானுங்க. 2 பேருமே மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்கானுங்க. சோ அவனுங்க மூஞ்சி தெரியலையா, சிக்குனானுங்கடா சிலந்தி வலையில புடிச்சு போடுறா அவனு. ஹீரோவும் பின்னாலேயே ஓடுறாரு. 2 பேர்ல ஒருத்தவ மாறிட்டு போனா பண பேக்கை ஹீரோ தட்டி விட்டுறாரு. பிளஸ் அவன் முகத்தையும், அதாவது மாஸ்க் போட்டிருக்கான்ல கண்ணு மட்டும் தெரியுது, அதையும் நோட் பண்ணிடுறாரு. இருந்தும் 2 பேர்ல ஒருத்தவனை கூட பிடிக்க முடியலங்க. 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு கிண்டி வரைக்கும் பறந்துடுறானுங்க. அப்புறம் இந்த வீட்டுல திருட்டு நடந்திருக்குன்ற விஷயம் ஸ்டேஷனுக்கு போனதும் அவனுங்களுக்கு ஷேம் பப்பி ஷேம் ஆகி போச்சு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராது. எல்லாரும் கிளம்பி சம்பவ இடத்துக்கு வர வச்சு செய்யறாரு ஹீரோ. யாருப்பா அது 1/2 கிலோ மூளைன்னு அடுக்குமொழியில வசனம்லாம் பேசுனது, இப்போ உங்க மொழியை நீங்க எந்த பேங்க்ல வச்சிருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஹீரோ கிம்முக்கு பதில் கலாய போட, அப்போ டக்குன்னு கிம் மண்டையில ஒரு மணி அடிக்குது. என்னன்னா முதல் திருட்டு நடந்த வீட்டு வாசல்ல சேஃப்ன்ற ஒரு செக்யூரிட்டி கம்பெனியோட போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. கிம் பார்த்தான்ல, இந்த வீட்டு வாசல்லையும் அதே போஸ்டரை ஒட்டிருக்கானுங்க. சோ அந்த கம்பெனியை சேர்ந்த எவனோ ஒருத்தவன் தான் பிளான் பண்ணி இதை பண்றான். அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி லிஸ்ட் எல்லாம் எடுங்க. அதே கம்பெனில தானே ஹீரோ கிட்ட உண்மையை சொன்ன பையனை வேலை செய்யறான். அவனையும் நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு ஹீரோ கிம் 2 பேரும் பையன் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. ஒரு பறக்கிற சவுண்ட கூட காணோம். ஒருவேளை மத்தவங்க சொன்ன மாதிரி அவன் ஹீரோவை ஏமாத்திட்டானோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்போ வீட்டு கதவு திறந்தே இருக்கு. உள்ள போனா ரத்த வாடை வேற அடிக்குதுங்க. ஏன் அப்படின்னு டார்ச் அடிச்சு பாக்குறப்போ அந்த பையன் பாத்ரூம்ல கத்தி குத்து வாங்கின நிலைமையில போனமா கிடக்குறான். இது இல்லாம வீட்டு கபோர்டுக்குள்ள வேற ஒரு சவுண்டு கேட்க ஒரு ஸ்டெப்பையும் பொறுமையா எடுத்து வச்சு போய் கதவை திறந்தா உள்ள இருக்கிறது செத்த பையனோட தங்கச்சி. ரொம்ப குட்டி பொண்ணு, மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. கிடுகிடுன்னு அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அப்புறம் இங்க விசாரணைக்காக ஆளுங்க வருவாங்கல்ல, அதான் இவங்க டீம்லயே ஒரு நாய் மூக்க இருக்கானே, வந்ததும் அவர் ஸ்மெல் பண்ணியே கொலை நைட்டு 3 மணிக்கு தான் நடந்திருக்கும்னு அக்யூரேட்டா சொல்றா போல. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சரியா தெரியல. அத ஹீரோ சின்ன கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது குட்டி பொண்ணு ஒரு கபோர்டுக்குள்ள இருந்தால, அந்த கபோர்டோட லாக் உடைஞ்சி ஒரு சின்ன ஓட்டை தெரியுது. உள்ள அந்த பொண்ணு எப்படி உட்காந்து இருந்தாலோ கிம்மும் அதே மாதிரி கபோர்டுக்குள்ள உட்காந்து டோரை மூடி பாக்குறான். கரெக்டா அந்த ஓட்ட வழியா பாத்ரூம்ல செத்து போயிருக்க பையனோட பாடி தெரியுது. அப்படின்னா சின்ன பொண்ணு கபோர்டுக்குள்ள இருக்கும் போதே இந்த ஓட்ட வழியா அவனை கொன்னது யாருன்னு கண்டிப்பா பாத்துருப்பாள்ல. ஹாஸ்பிட்டல்ல சில பல ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு கண்ணை முழிச்சிட்டா. அவகிட்ட போய் நடந்ததை கேட்போன்னு ட்ரை பண்ணா அண்ணனோட கொலையை பார்த்த ஷாக்ல அவ பேசுறதே நிறுத்திட்டாங்க. ஏதோ ப்ரொஃபஸரால இந்த பொண்ணை பேச வைக்க முடியும்னு கிம்முக்கு ஒரு எண்ணம். சோ அவன் ப்ரொஃபஸருக்கு போனை போட்டு வர வச்சதும், இவளா ஆனா ஊனா இவளை ஏன்டா கூப்பிடுறீங்க, இவ வந்து மட்டும் என்னடா பண்ணிட போறா, உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஹீரோ கடுப்புல கத்துறாரு. ப்ரொஃபஸருமே அதையே தான் கேக்குறா. இவ பேசலன்னு நான் என்னங்க பண்ண போறேன், என்ன எது கூப்பிட்டீங்கன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, உன்னால அவளை பேச வைக்க முடியும்னு நினைச்சேன், கூப்பிட்டேன், ஆக வேண்டிய வேலையை பாருன்னு சொல்லிட்டு கிம்மும் கிளம்புறான். வெளியே வந்ததும் ஹீரோவுக்கும் கிம்முக்கும் விரியான சண்டை. நானும் அப்ப புடிச்சு பாக்குறேன், வயசுக்கான மரியாதை கொடுக்காம தெனாவட்டாவே நடந்துக்கிற நீ அப்படின்னு ஹீரோ கிம் மூக்குல ஒரு குத்த விட, யாரடா அடிச்சேன்னு அவ ஹீரோ மூக்குல ஒரு குத்த விட 2 பேர் மூக்குலயும் 3 ஃபால்ஸ் மாதிரி ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. அப்புறம் 2 பேரும் மூக்குல பஞ்ச வச்சுக்கிட்டு ஸ்டேஷன்ல சோகமா உட்காந்துருக்கானுங்க. சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் கேஸ சால்வ் பண்ணி ஆகணும்ல,
சோ கிம் செத்த பையனோட கிரெடிட் கார்டு டீடைல செக் பண்ண அந்த பயபுல அடிக்கடின்னு சொல்றதை விட டெய்லியும்னே சொல்லலாம். டெய்லியும் ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போயிட்டு அங்க காசு கொடுத்துருக்கான். அப்ப அங்க போனா நமக்கு ஏதாச்சும் லீடு கிடைக்கும்னு இவன் முடிவெடுக்கிறானா. அதே மாதிரி பக்கத்துல இருந்த ஹீரோ சேஃப்ன்ற செக்யூரிட்டி கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அதுல ஒருத்தவன் வேலையில இருக்கும்போதே திருட ட்ரை பண்ணிருக்கான்னு சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்கிட்டதா ரெக்கார்ட்ல இருக்கு. இதுல இன்னொரு அதிசயமான விஷயம் என்னன்னா, 2 திருட்டு கோட்டுங்க ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது அதுல ஒருத்தவன் கண்ணை மட்டும் ஹீரோ பார்த்தாருல்ல, அந்த கண்ணும் போட்டோல இருக்க இவன் கண்ணும் ஒரே மாதிரி இருக்கா. கிம் இன்டர்நெட் சென்டருக்கு போலான்னு கிளம்புறான். ஹீரோவும் அவன் கூடவே ஓட்டிக்க வேவ்மா சூசோன்னு ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல இவனுங்களுக்கெல்லாம். சண்டையும் போட்டு எப்படிதான் என் கார்ல வரானுங்களோ அப்படின்னு கிம் கழுவி ஊத்தியும் அதெல்லாம் ஹீரோ பெருசாவே எடுத்துக்கல. 2 பேரும் இன்டர்நெட் சென்டருக்கு போக ஹீரோ இவர் சந்தேகப்படுற ஆளோட போட்டோவை காட்டுறாரு. கிம் செத்த பையனை பத்தி விசாரிக்கிறான். அந்த 2 பேருமே இந்த இன்டர்நெட் சென்டர்ல தான் கனெக்டே ஆகுறானுங்க. செத்த பையன் டெய்லியும் இங்க வரான்ல, ஹீரோ சந்தேகப்படுற பையனும் இங்க வருவானா. செத்த பையனோட பில் எல்லாம் அடிக்கடி பே பண்றதே இவன் தானா. இது இல்லாம 3ஆவதா ஒரு ஆளும் இவங்க கூட இருப்பாங்கன்னு கடைக்காரர் சொல்ல ஓரளவுக்கு மேட்டர் புரியுது இல்லீங்களா. செத்த பையன் செக்யூரிட்டி கம்பெனில ஒர்க் பண்றவன். அவனுக்கு இந்த மாதிரி பில் எல்லாம் கொடுத்து கைக்குள்ள போட்டுக்கிட்டா எந்த வீட்டுல பணம் அதிகமா இருக்கு, எந்த வீட்டுல பாதுகாப்பு கம்மியா இருக்கும், எப்ப திருட போனா வலுவா தேருன்றதெல்லாம் சொல்லிடுவான். அவனுங்க திருட வசதியா இருக்கும். சோ 2 வீட்டுல கொள்ளையடிச்சதும் செத்த பையனோட இன்டர்நெட் சென்டர்ல கூட இருந்த 2 பேர் தான். பிளஸ் அவனை கொன்னதும் இந்த 2 பேர் தாங்க. இதை எப்படி கிம் கன்ஃபார்மா சொல்றான்னா, முதல் திருடு நடந்த வீட்டுல 2 பேரோட ஃபுட் பிரிண்ட் கிடைச்சது இல்ல, அதே ஃபுட் பிரிண்ட் தாங்க செத்த பையனோட வீட்லயும் இருந்திருக்கு. டவுட்டே வேணாம், திருடனுங்க 2 பேர் தான் பையனை கொண்டவனுங்க. ஆக அவனுங்களை கண்டுபிடிச்சாகணும்னு சேஃப் செக்யூரிட்டி கம்பெனி எங்கெல்லாம் அவங்க பாதுகாப்பை கம்மியா கொடுக்குறாங்களோ அந்த வீட்டுல கொள்ளையடிக்கிறது தானே திருட்டு கோட்டுங்களோட திட்டம். இவங்களால டெய்லியும் எல்லா வீட்டுக்கும் டைட்டான பாதுகாப்பை கொடுக்க முடியாது. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். அதுபடி இன்னைக்கு இந்த ஏரியா, நாளைக்கு அந்த ஏரியா அப்படின்னு பிரிச்சு தான் போவாங்க. சோ அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு இன்னைக்கு நாளைக்கு அவங்க ஸ்கெடியூல் எந்த ஏரியால இருக்குன்ற மேப்பை வாங்கின கிம் 2 ஏரியால 2 வீட்டை சூஸ் பண்ண அடுத்து அவனுங்க கொள்ளையடிக்க வந்தா இந்த 2 வீட்டுல தான் ஏதோ ஒரு வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஏரியால இருக்க வீட்டு வாசல்ல சின்ன நாய் மூக்க இன்னொரு டீம்மேட்னு 3 பேரும் நைட்டு முழுக்க வாட்சா விடுறாங்க. இன்னொரு ஏரியால இருக்க வீட்டு வாசல்ல ஹீரோவும் கிம்மும் நைட்டு முழுக்க வெயிட் பண்ண அவ்வளோ நேரத்துல கிம் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலங்க. மனுஷனா என்ன இவன் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போது இவங்க எந்த வீட்டு வாசல்ல இருக்காங்களோ அதுக்குள்ளதான் திருட்டு பசங்க திருட்டு நடத்துறானுங்க. திருடி முடிச்சுட்டு வெளியே எகிரி குதிக்கும் போது மாட்டிக்கிட்டானுங்களா. அங்கேயே அடிச்சு 2 பேரையும் மடக்க இதுல ஹீரோ ஒருத்த மேல சந்தேகப்பட்டார்ல, ஆள் நல்லா முகப்பேரு முட்டலாபா மாதிரி வீங்கி போயிருந்துகிட்டு என்ன சொல்றான், சார் நான் 2 வீட்டுல திருடினதெல்லாம் ஃபேக்ட் தான் சார், பட் கொலை எதையும் பண்ணல, நான் கொலை பண்ணன்றதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா, என்னெல்லாம் அதை பத்தி கேட்காதீங்கன்னு தெளிவா பேசுறான். அவன் கூட மாட்டின இன்னொருத்தவங்க கிட்ட ஹீரோ விசாரிச்சு அவனும் நான் எந்த கொலையும் பண்ணலன்னு தான் சொல்றான். ஒண்ணு மட்டும் நல்லா கேட்டுக்கடா, நீங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கீங்க. என்கிட்ட பேசும்போதே நீ இந்த நடுங்குற, நீ எல்லாம் கொலை பண்ண ஒருத்தே இல்லைன்னு பார்த்தாலே தெரியுது. ஒருவேளை அவன் அந்த கொலையை பண்ணி உனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லிடு. முக்காவாசி கேஸ்ல நண்பனை காப்பாத்தணும்னு ஒருத்தவன் நினைப்பான், ஆனா அந்த நண்பனே இன்னொருத்தவன் வாயில வாழைப்பழத்தை தூக்கி வச்சிருவான். உன் கதையிலயும் அதை நடந்துற போது நீ அவனை காப்பாத்த போய் சொல்லி அவன் நீதான் அந்த கொலையை பண்ணனு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். களி கேள்விப்பட்டிருக்கியா? களி நல்லா கெட்டியா இருக்கும் பாரு, அதான் உனக்கு ஆயுசு முழுக்க முழிச்சுக்கோ பழிச்சுக்கோன்னு ஹீரோ இவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்க. எப்படி இருந்தாலுங்க இவனுக்கு தான் அந்த கொலையை பண்ணானுங்கன்றதுக்கான சாலிடான ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லாம ரொம்ப நேரம் அவனுங்களை ஸ்டேஷன்லயும் வச்சிருக்க முடியாது. ஒரே வழிதான், ஹாஸ்பிட்டல்ல பேசாம இருக்கால சின்ன பொண்ணு, அவ வாயை திறந்து உண்மையை சொன்னாதான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஏம்பா பெரிய லாடு லாலிபாப் மாதிரி ப்ரொஃபசர் அந்த பொண்ணை பேச வச்சிருவான்னு அவளை கூப்பிட்டா இன்னுமா பேச வைக்கிறா இப்படின்னு ஹீரோ கிம்ம மறைச்சதும் அதானே இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் என்னதான்டா பண்றா அவ. அந்த கடுப்போட கிம் சின்ன பொண்ணு இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ ப்ரொஃபசர் சின்ன பொண்ணு கிட்ட காரசாரமான ஒரு மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கா. இவளும் பல தடவை அந்த பொண்ணை பேச வைக்க முயற்சி பண்ணிட்டா. சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா, அந்த பொண்ணு கிட்ட அன்பா பேசி பார்த்துட்டா, எதுவுமே வேலைக்கு ஆகலையா. கடைசியா நம்ம பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட வேண்டியதான்னு, இங்க பாருமா எனக்கு யாருக்கிட்டையும் அதிகமா பேசி பழக்கம் இல்ல, மத்தவங்க பேசுறத தான் மணிக்கணக்கா கேட்டிருக்கேன். முக்கியமா நான் பேச்சை கேட்ட ஆளுங்க எல்லாமே கொலகாரங்க. அவங்கள இன்டர்வியூ எடுத்து அவங்க பேசுறத கேட்கறது தானே என் வேலை. நிறைய பேர் பண்ணாத தப்பெல்லாம் பண்ணு புழுவானுங்க, இருந்தும் கேட்டுட்டு இருப்பேன். சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டே அதிகமா பேசினதில்ல, என் கதையே சொன்னதில்ல. இன்னைக்கு ஓ நிலைமையை பார்த்தா என் கதையை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு எனக்கு தோணுது. அப்ப எனக்கு 15 வயசு, நான் இங்கிலாந்துல இருந்தேன். என்ன ஒரு பேரண்ட்ஸ் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் என் அப்பா அம்மா வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீட்டுல நெருப்பு பிடிச்சிக்கிட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சுது. ஒரு சின்ன பொண்ணு, என்னால என்ன பண்ண முடியும், ஒரே சூடு, கிட்ட கூட போக முடியல. சோ வீடு எரிஞ்சு உள்ள என் அம்மா அப்பா நெருப்புல கருகி சாகிறத நான் எதுவுமே பண்ணாம ரொம்ப நேரமா வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷன் கூட இல்ல. இதனாலேயே சுத்தி இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, வீடு எரியுது, அம்மா அப்பா சாவறாங்க,
ஆனா இவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வருதா பாத்தியா, அப்ப இவ தாண்டா சொத்துக்கு ஆசைப்பட்டு அம்மா அப்பாவை சாகடிக்க வீட்டுக்கு நெருப்ப வச்சிட்டா அப்படின்னு ரூமரை கிளப்பி விட்டுருக்கானுங்க. இது படிப்படியா வளர்ந்து இவ தான் நெருப்ப பத்த வச்சிருப்பாளோன்னு போலீஸே நினைக்க போய் தான் அவளை ஸ்டேஷன் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசாம இருந்தோம்னு வையேன், அதுக்கான இழப்பு நமக்கு தான். நான் சொல்றத சொல்லிட்டேன், இனிமேலும் பேசலாமா வேணாமான்றத நீ தான் முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு ப்ரொஃபசர் சின்ன பொண்ணு கிட்ட சொன்ன கதையெல்லாம் ரூமுக்கு வெளியே இருந்து கிம்மும் கேட்டுட்டான். கதையை கேட்டு ஓன்னு அழுத சின்ன பொண்ணும் ஒரு வழியா வாயை திறந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு நடந்த முழு ஸ்டோரியையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. திருட்டு கோட்டுங்க அடுத்து எந்த வீட்டுல திருட போறானுங்கன்னு இந்த பையனுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இவன் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரணும், அப்பதானே வீட்டுல தனியா இருக்க தங்கச்சியை பாத்துக்க முடியும். சோ ஹீரோ கிட்ட சொல்லிட்டான். ஹீரோவும் அங்க போய் கிட்டத்தட்ட அவனுங்களை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இந்த பையனை தவிர வேற யாரும் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிருக்கவே முடியாதுன்னு ரெண்டு பேரும் வெறியோட இவன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறானுங்க. வரவனுங்களால நமக்கு ஏதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. எதுவும் பயப்படாத, சும்மா வந்து என்ன 2 அடி அடிச்சுட்டு போயிடுவானுங்க. பட் என்ன நடந்தாலும் சரி, நீ இந்த கபோர்டை விட்டு மட்டும் வெளியவே வரக்கூடாது, புரியுதுல்ல அப்படின்னு அவனுங்க உள்ள வரதுக்கு முன்னாலேயே பையன் அவன் தங்கச்சிய கபோர்டுக்குள்ள போட்டு கதவை மூடிக்க சொல்லிட்டான். அடுத்து உள்ள வந்தவனுங்க இல்லடா நான் யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லடா அப்படின்னு பையன் எவ்வளவு சொன்னாலும் ஆஹா ஆஹா என்ன நடிப்பு நடிக்கிறடா, உன்னை தவிர வேற யார் அதை சொல்லிருப்பா, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டல்ல அப்படின்னு ஒருத்தவனுக்கு தான் அந்த பையனை கொலை பண்ணணும்னு எண்ணம். டக்குன்னு கத்தி எடுத்து ஜக்குன்னு சொல்லிவிட்டான். நாளைக்கு மாட்டினாயவன் மட்டும் தனியா மாட்ட முடியாதுல்ல, ஒன்னா சேர்ந்து தானே எல்லாத்தையும் பண்ணோம். இந்த கொலையில இருந்து மட்டும் தப்பிச்சிடலான்னு பாக்குறியா, வா வந்து உன் பங்குக்கு ஒரு குத்து குத்து அப்படின்னு கூட இருந்த இன்னொருத்தவன் வேணான்னு சொல்லியும் கட்டாயப்படுத்தி குத்த வச்சிருக்கான். இப்படி நடந்த எல்லாத்தையும் கபோர்டுக்குள்ள இருந்து சின்ன பொண்ணு பார்த்தாலா, அதை அப்படியே ஒப்பிக்க கேஸ் ஓவரு. கொலை பண்ண 2 பேரையும் புடிச்சு போட்டாச்சு. உண்மையை சொன்ன பொண்ண போலீஸோட பாதுகாப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆர்ஃபனேஜுக்கு அனுப்புறாங்க. அவ போகும்போது வெளியே நிக்கிற ப்ரொஃபசருக்கு டாட்டா காட்டியே போறா. அதே இடத்துல நின்னு கிம்மு அதை பார்க்க இப்படி இந்த ஒரு எபிசோடாவது ஹாப்பியா முடியும்னு பார்த்தா எங்க இதுக்கப்புறம் தாங்க மேட்ரே. நைட்டு நேரம் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணை எவனோ ஒருத்தவன் கொலை பண்றான். அதுவும் எப்படின்றீங்க, 86ல இருந்த கில்லர் பொண்ணுங்களோட கை கால் ரெண்டையும் கட்டி அவங்க கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு எத்தனாவதா அந்த பொண்ணுங்களை கொல்றானோ அந்த எண்ணிக்கையே கால்ல புள்ளியா வைப்பான்ல. சேம் ஸ்டைல்ல கொலை நடந்திருக்குங்க. செத்த பொண்ணோட கால்ல கில்லர் 7 புள்ளிய வச்சுட்டு அங்கிருந்து நடந்து போறான். இது விடாத கருப்பு போலியே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க. கொலை நடந்திருக்கிறது வேற போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஜூடி செக்ஷன்ல. பாடியை பார்க்க வந்த 2 போலீஸ்ல ஒரு ஆளு போச்சுரா இந்த நியூஸை பார்த்ததுமே வரப்போறான்டா அவன் பங்காளி அப்படின்னு யார பத்தியோ சொல்றான். யாருன்னு இன்னொருத்தவன் கேட்டா வேற யாரு, கிம்மு தான். ஓடி வருவான் பாருன்னு சொன்னதும் ஏங்க கிம் வரப்போறான்னா அப்ப இந்த பொண்ணை கொலை பண்ணது ஜுங்கோன்றீங்களா அப்படின்னு ஏற்கனவே ஏதோ ஒரு கதை நடந்திருக்கு. அதை இவனுங்க விட்ட குறை தொட்ட குறையா பேசிட்டு இருக்க. ஒரு போலீஸ் சொன்ன மாதிரியேங்க கிம் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரான். ஸ்டேஷனுக்குள்ள நுழையும் போது இவன் அப்பா கிட்ட இருந்து இவனுக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவன் போன் எடுக்க மாட்டான். ஸ்டேஷன் ஆளுங்களும் இப்பதான் அந்த ஸ்டேஷனுக்கு வழி தெரிஞ்சதாப்பா உனக்கு, நீ ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணதே போதும், திரும்ப வந்து எதையும் வெட்டி சாய்க்க வேணாம், கிளம்புன்னு குண்டு கட்டியா வெளியே தூக்கிட்டு போறானுங்க. சேம் டைம் நம்ம ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க இந்த கொலை செய்தியை டிவில பார்த்துட்டு ஜுங்கோன்னு எவனோ ஒரு கில்லர் இருந்திருக்கான் போலங்க, சீரியல் கில்லர். அவன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுறாங்க. சோ அவன் பேரையும் டிவில சேர்த்து போட அதை பார்த்த நாய்மூக்க ஹேய் இந்த ஜுங்கோவை தானே கிம்மால பிடிக்க முடியாம போச்சு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச கதையை சொல்ல முழு கதை. கிம் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சண்டை போட்டான்ல, அவன் அங்க வேலை செஞ்சவன் தாங்க. அவன் அங்க வேலை செய்யும் போது அந்த ஏரியால ஒரு பொண்ணோட கொலை நடந்திருக்கு. ஜுங்கோ தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க. என்ன கிம்மோட பார்ட்னர் பண்ண ஒரு தப்புனால அவனை பிடிக்க முடியாம போச்சு. அன்னையில இருந்து எந்த ஏரியால எந்த பெண்கள் கொல்லப்பட்டாலும் கிம் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு எந்த ஏரியால கொலை நடந்துச்சோ அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொலையை விசாரிக்க போறேன்னு வந்துருவான். எப்படியாவது அப்ப தவற விட்ட ஜுங்கோவை பிடிச்சிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் தான். இப்ப இங்க வந்து வேலை செய்யறான்ல, இது கூட ஸ்பெஷல் பெர்மிஷன்ல வந்தது தான். இதெல்லாம் டீம் ஆளுங்க சொல்லி ஹீரோ கேட்டதும் சின்னாவுக்கு மட்டும் சிக்னல் கொடுத்து தனியா வெளியே கொண்டு போனவரு என்னடா என் பொண்டாட்டியை தேட சொன்ன, தேடனியா இல்லையான்னு கேட்க உண்மையை சொல்லணும்னா சின்னா தேடுற வேலையை பார்த்துருக்காரு. ஆனா ஏற்கனவே ஹீரோ கிட்ட சொன்னாங்கல்ல உங்க பொண்டாட்டியை பத்தின எந்த ரெக்கார்டும் இல்லைன்னு, அதே பதில் தான் சின்னாவுக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு ஆள் காணாம போயிருந்தாலோ இல்ல அவங்க ஐடென்டிட்டி நம்பர் அழிக்கப்பட்டிருந்தாலோ மட்டும்தான் அவங்க ரெக்கார்ட்ல இருந்து மிஸ் ஆவாங்க. இதுல ஹீரோ பொண்டாட்டி எந்த ரகத்துல மிஸ் ஆகுறான்னு தெரியல. அதை சொன்னா ஹீரோ பயந்துருவாருல்ல. சின்ன அதை சொல்லாம புஷ்டம் சார் கிட்ட வந்துட்டேன் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலான்னு ஒரு பொய் சொல்ல, சரி நான் வேற என் பேர் கொண்ட டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன்ல, இன்னும் அதுக்கான வேலையை பார்க்கவே இல்லை, நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு டூப்ளிகேட் இதுக்கு முன்னால எங்க வேலை
செஞ்சானோ அங்க போய் ஹீரோ விசாரிக்கும் போது அவன் தான் வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டானே சார், நீங்க அங்க போய் கேளுங்க. அப்புறம் அவன் வேலையை விட்டு போயும் அவனுக்கு வர வேண்டிய போஸ்ட் பில்லெல்லாம் இங்க வந்துட்டு இருக்கு, நீங்க தான் அவனுக்கு தெரிஞ்சவன்னு சொல்றீங்கல்ல, நீங்களே இதை அவன்கிட்ட கொடுத்துறீங்களா அப்படின்னு டூப்ளிகேட்டுக்கு வந்ததெல்லாம் இவங்க ஹீரோ கிட்ட கொடுக்க, அதுல தாங்க ஹீரோ ஒரு ட்விஸ்டையே கண்டுபிடிக்கிறாரு. டூப்ளிகேட் ஏதோ ஒரு இடத்துல காரை வேகமா ஓட்டினான்னு சொல்லி டிராபிக் கேமரா அவன் கார் நம்பரை போட்டோ எடுத்து காரை வேகமா ஓட்டினா ஃபைன் போடுவாங்க இல்லையா, அதுக்கான பில்ல கார் நம்பரோட அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவோ, அடா நம்ம டைம் டிராவல் ஆகி முதல் முறையா வரும்போது ஒரு பையன் ஸ்பீடா காரை ஓட்டிட்டு வந்து நம்ம மேல இடிக்கிற மாதிரி வந்தானே, பார்க்க நல்லா அமாவாசையில அகல் விளக்கு திருடுற மாதிரி இருந்துகிட்டு காரை விட்டு இறங்கடான்னு சொல்லியும் கேட்கல, போயிட்டான். அவனா நம்ம பேரை கொண்ட டூப்ளிகேட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு கலவரமான ட்விஸ்ட்டுங்க. முகம் தெரியாத ஒருத்தவன் ஒரு சர்ச் ஃபாதர்கிட்ட போயிட்டு பாவம் மன்னிப்பு கேட்கறான். ட்விஸ்ட பார்த்தா இவன் தாங்க 86ல கொலை பண்ண கில்லர். ஃபாதர் கிட்ட, நான் ஒரு பொண்ணை கொலை பண்ண ஃபாதர், அப்ப அந்த பொண்ணு வேணாங்க எனக்கு குழந்தைலாம் இருக்குங்க என்னை விட்டுருங்கன்னு என்கிட்ட கெஞ்சனா, அவளுக்கு குழந்தை இருக்கிறதுக்கும் நான் அவளை கொல்றதுக்கும் என்ன சம்பந்தம், நானா அவளை குழந்தை பெற்றுக்க சொன்னேன், கொன்னுட்டேன். அதாவது 85ல மிலிட்டரிக்காரன் ஒருத்தனோட பொண்டாட்டியே கில்லர் கொண்டாம பாருங்க, அந்த கதையை தான் சொல்றான். அப்புறம் அந்த டைம்லயே இனிமேல் கொலைலாம் பண்ண வேணான்னு விட்டுட்டேன் ஃபாதர், இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணாம சும்மா தான் இருந்தேன், பட் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப கொலை பண்ணணும்னு எனக்குள்ள உறுத்துச்சா, ஸோ ஒரு பொண்ணை போட்டு தள்ளிட்டு வந்துதான் ஃபாதர் உங்கள்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. கடைசியா ஒரு பொண்ணு இறந்தால காலில் கூட 7 புள்ளி இருந்துச்சு. 86 கில்லர் தாங்க மறுபடியும் கொலைய ஆரம்பிச்சிருக்கான். பாவம் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய ஃபாதரே இவன் சொன்ன கதையை கேட்டு மறந்துடுறாரு. யாருப்பா அது, நில்லுப்பா அப்படின்னு ஃபாதர் கூப்பிட்டு இருக்கும் போதே கில்லர் சர்ச்சை விட்டு வெளியே நடந்து போக அதோட எபிசோடு முடியுதுங்க. ஸோ ஹீரோ டைம் டிராவல் ஆகி வந்ததுக்கான காரணம் அப்ப பிடிக்க முடியாத கில்லரை இப்ப பிடிக்கவாதான் இருக்குன்னு ஒரு பச்சை எனக்குள்ள இருந்து சொல்லுது. இது இல்லாம ஜுங்கோன்ற ஒரு சீரியல் கில்லரை வேற உள்ள கொண்டு வந்திருக்கானுங்களே, அவனும் இவனும் ஒன்னா இல்ல வேற வேறையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் பாப்போம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.